என்னத்துக்கு தான் இங்க வரச்சனால தெரியல. அப்படி என்ன தலைபோத போற விஷயம், வீட்டுல பேச முடியாத விஷயத்த அப்படி என்னத்த சொல்லப்பறா? ஏமா ஏமா பாவி மவளே, என்னடி இது ரத்த காயமா நிக்கிற? ஏய், உன் மூஞ்சி மோரையெல்லாம் வீங்கி கிடக்கு. யாடி உன்னை இப்படி பண்ணா? என்னாச்சு? இன்னைக்காவது பரவாயில்ல, வீங்க வத்தி இருக்கு. அம்மா, அந்த காயத்ரி சண்டாடி நாசமா போறவா என்ன அடி அடின்னு அடிச்சு என் மூஞ்சி மோரையெல்லாம் பேத்து பாக்குறவளா என்ன கேள்வி கேக்குறாவா. எனக்கு என்ன செய்யறே தெரியலவா. என்னடி சொல்ற? என்ன சொல்லுத? அவ உன்னை அடிச்சாளா? என்னத்துக்கு அடிச்சா? என்னத்துக்கு அடிச்சா? ஏமா அதை ஏமா கேக்குற? நான் ராத்திரி போய் செல்போன்ல படம் எடுத்துட்டு இருந்தேன். நீ சொன்ன மாதிரி அந்த சடியை பிடிச்சவா எங்க இருந்து வந்தானே தெரியல. சண்டாளி என் போட பிடிங்கி என்ன அடி அடின்னு அடிச்சுட்டாவா. வலி தாங்க முடியல தெரியுமா? என்னடி சொல்லுத? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன் மேல கைய வச்சிருப்பா. அவளை சும்மையா விட்ட? நீ வேற லூசு தரமா உளறாத. அந்த நேரத்துல நான் கட்டி இருந்தேனா என்ன அவர்கிட்ட மட்டும் இல்ல எல்லாரையும் போட்டு கொடுத்து என்ன இந்த வீட்டை விட்டே அனுப்பியிருப்பா. அதுக்கு அடி வாங்கிட்டு கிடந்தியாக்கும்? அதுவும் உனக்கு 8 குத்து இளைய மூதேவிட்ட அடி வாங்கினியா? அவ கைய ஒடிச்சு அடுப்புல வைக்காம விட்டுருக்க. போமா, அறிவு கட்டத்தனமா வளராத. அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இன்னைய வரைக்கும் அவமானப்பட்டு கூடி குறுகி நிக்கிற எனக்கு தான் தெரியும். சின்ன பையோட முதற்கட்டு என்ன ஆச்சு? தப்பு பண்ணாம உன்னை யார் அடிச்சிருப்பா? நீ தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்லுது. இம்பட்ட அடிய வாங்கிட்டு நிக்கியாக்கும். இப்பவே நட, அவ ஆஸ்பத்திரி தானே இருப்பா. அவளை மானங்கட்ட கேள்வி கேட்கறனா இல்லையான்னு பாரு. அம்மா வேண்டாமா, மரியாதை என் கூட வரப்போறியா இல்லையா? சந்தோஷ், 1 hour தானே டியூட்டி. டாக்டர் வர்ற வரைக்கும் நீங்க தான் சமாளிக்கணும். பயந்துகிட்டே இருந்தா எப்படி? இல்ல மேடம், அந்த பேஷண்ட் ரொம்ப சத்தமா பேசுறாரு. எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்ன சந்தோஷ், நம்ம வீட்டில் உள்ளவங்கன்னா நம்ம எவ்வளோ பொறுமையாக நடந்துக்குவோம், அந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்லையும் நடந்துக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் வருவாங்க. நாம் கொஞ்சம் அமைதியாக அவங்க கிட்ட அன்போட அனுசரணையாக நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்களும் பதிலுக்கு கோவப்பட்டா எப்படி சரியாகும்? மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம். நான் அவர்கிட்ட சொல்கிறேன். உங்கள் டியூட்டி முடிஞ்சிட்டுல, நீங்கள் கிளம்புங்க மேடம். வெரி குட் அர்ச்சனா, நீங்கள் தான் ரொம்ப பொறுப்பாக பேசுகிறீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. எப்படியும் இன்னொரு 1/2 hourல நாராயண் வந்துடுவார். அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார். சரிங்க மேடம். அடியே காயத்ரி மூதேவி, எவ்வளவு தைரியமும் தெனாவட்ட இருந்தா என் மவன் மேல கைய வச்சிருப்பேன். உன் கைய ஒடிச்சு அடுப்புல வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா திமிர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ டாக்டர்னா அந்த மறுவாதைய உன் ஆஸ்பத்திரியில வச்சுக்க. அதை விட்டுப்பட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மவளை கைய ஒங்கி அடிச்சிருப்பேன். பெரியம்மா, என்ன பேசணுமோ வீட்டுக்கு வந்து பேசுங்க. இது ஹாஸ்பிட்டல். நீங்க சந்தக்கடை மாதிரி இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காதீங்க. என்னட்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் எங்க வந்து பேசணும்னு நீ எனக்கு சொல்லுவியா? எவ்வளவு தெனாவட்டம் திமிரு இருந்தா ஏ மவ ஓங்கி அரைஞ்சிருப்ப. இங்க பாரு, அடியே உன் திமிர்த்தனத்தெல்லாம் உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. வாழை ஒட்ட நறுக்கிப்படுவேன், நறுக்கி. என்ன சுப்புலட்சுமி அக்கா, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நீங்க தப்பு பண்ணீங்க, நான் அடிச்சேன். நீங்க தப்பு பண்ணலனா நான் எதுக்கு உங்களை அடிக்க போறேன்? இந்த சின்ன பிள்ளை தான் ஸ்கூல்ல யாராவது அடிச்சிட்டா அம்மாவை கூட கூட்டிட்டு போவோம். அந்த கதையெல்லாம் இருக்கு உங்க கதை. எது பேசணுமோ வீட்டுல வந்து பேசுங்க. இது ஹாஸ்பிட்டல், இங்க நிறைய பேஷண்ட் இருக்காங்க. எனக்கு டைமும் கிடையாது உங்ககிட்ட எல்லாம் வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. என்ன பேசணுமோ வீட்டுக்கு வாங்க. சந்தோஷ், நீங்க பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஏய் நில்லுடி, ஏய் நில்லு. பாத்தியம்மா, நான் தான் சொன்னேனே, அவளுக்கு எவ்வளவு திமிரு தெனாவட்டும். அவ உனக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டா. அவ திமிரு பிடிச்சவா. அவளெல்லாம் உசுரோட வச்சு கொளுத்தணும். இருட்டி எங்க போயிருவா? எதுலயாவது மாட்டாமல போவா? அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. என் கையால அரை வாங்கி இந்த மாதிரி நீ மூஞ்சி வீங்கின மாதிரி அவ மோரைய வீங்கி வெளியே போக முடியாம அசிங்கப்பட்டு வீட்டிலே கிடக்குறாளா இல்லையான்னு பாரு. உங்க சண்டையெல்லாம் கொண்டு வீட்டுல வச்சுக்கோங்க, கிளம்புங்க. அடியே சிலுவண்டு, என்ன அவளுக்கு ஏண்டுக்கிட்டு குதிக்கிறியா? அவ வண்டவளத்தெல்லாம் எப்படி தண்டவளத்துல ஏத்துறவனு பாரு. போங்க, ஏத்துறதெல்லாம் வீட்டுல போய் ஏத்துங்க. டாக்டர் மாட்ட வச்சுக்காதீங்க. உங்க மவளுக்கு ஒரு பக்கம் தான் வீங்கி இருக்கு, இன்னொரு பக்கத்தையும் வீங்க வச்சிடாதீங்க. நெடி அவளுக்கு ஏண்டுக்கிட்டா பேசுதியே இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலோட வச்சு உங்க எல்லாரையும் கொளுத்துறனா இல்லையான்னு பாரு. இப்படி எடுத்துட்டு வரவா? வந்து தரேன். கொளுத்தனா கொளுத்திட்டு போங்க. போய் ஜெயிலுக்குள்ள போய் கழித்தீங்க போறீங்களா? கிளம்புங்க. பேப்பையவுல என்ன பேச்சு பேசுது? அவளை விட்டுட்டு இவகிட்ட என்ன பேச்சு? என்ன பேசணுமோ அவகிட்ட பேசு. வா போவோம். அதான் ஓடிட்டாளே, இருந்தா 4 hour அரைஞ்சிருப்பேன். வந்த வேகத்துல 4 hour வப்பனை பார்த்தா தூரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கெல்லாம் என்ன மரியாதை? ஆமாட்டி, நீ கிழிச்சி கேப்பையை நட்டுட்ட, நான் தான் நடாம போயிட்டேன். அங்க உங்க மேல கைய வச்ச உடனே அவ கைய ஒடிச்சிருக்கணும். அதை விட்டு பட்டு இங்க வந்து இழுச்சிக்கிட்டு வந்து நிக்கிறேன். வா. பாவம் காயத்ரி மேடம், என்ன பாடு படுத்தி எடுக்கிறீங்க. சீ.
வீட்டில் சண்டைய இங்கே கொண்டு வந்து பேசிட்டு இருக்கு. சரி விடு, அதை ஏன் நீ பெருசு பண்ற? வா போ. ஷில்பா, ஏன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற? இல்லை ராம், இங்கேயும் நிறைய ப்ராப்ளம், அதனால தான் நான் உன் ஃபோனை அட்டன் பண்ணல. சரி, என்ன சொல்லு. ஷில்பா, தும் மேரி ஜான் ஹே இந்த சீரீஸ்க்காக நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால ஈவினிங் டைரக்டரை மீட் பண்ணணும், வர்றியா? நியூ சீரிஸா? என்ன சொல்ற நீ? முன்னாடியே சொல்லலாம்ல, நான் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இங்க பாரு, உன் புருஷனும் உனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். உனக்கு கிடைக்கிற சான்ஸ்லயும் நீ நடிக்க மாட்டேங்கிற. என்னை என்ன செய்ய சொல்ற? உனக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நீ வரலனா எனக்கு தான் கெட்ட பேரு. சில்பா, யார் இது? இவர் என் கூட ஒர்க் பண்ற கோ ஆர்டிஸ்ட். எனக்காக சான்ஸ் வாங்கியிருக்காராம், அதனால அதை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காரு. இங்க பாரு, நீ இப்ப கன்சீவா இருக்க. இந்த நேரத்துல நீ நடிக்கலாம் வேண்டாம். அதுவும் இல்லாம உன் ஹஸ்பண்ட சொல்லாம நீ எப்படி இதுக்கு ஒத்துக்குவ? முதல்ல குழந்தைங்கிட்ட என்ன ஏதுன்னு கேளு. அப்புறமா அவன் சரின்னு சொன்னா நீ போய் நடி. என்ன ஷில்பா சொல்றாங்க? நீ பிரெக்னண்டா இருக்கியா? ஏய் ஏய், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன அவளை அதட்டிக்கிட்டு இருக்க? நீங்க வேற சும்மா இருங்க. அட பாவி பேயில, வீட்டுக்குள்ள வந்து பேசாம வெளியில நின்னுக்கிட்டு என்ன அரைச்சிக்கிட்டு இருக்கான்? இவன் யாரு? செல்பா என்னத்துக்கு இவனுக்கு இத்தனை இடம் கொடுக்குறா? சொல்லு ஷில்பா, இங்க என்ன நடக்குது? ஐயோ ராம், நீ கிளம்பு, நான் அப்புறமா கால் பண்ணி சொல்றேன். உனக்காக நான் பேசுனதெல்லாம் வேஸ்டா? நீ உண்மையிலே கன்சீவா இருக்கியா? என்னன்னு சொல்லு, என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்பவே அபார்ட் பண்ணிட்டேன். ஏய், என்னடி சொல்ற? ஏய், இது எப்ப நடந்துச்சு? அதான பார்த்தேன். என்னடா வயிறு வீங்கல, இவ அங்கிட்ட இங்கிட்ட சுத்திட்டு திரியிறாளன்னு. ஏய், உன் புருஷனுக்கு தெரியுமா? சொல்லாம கொள்ளாம எப்படி இந்த வேலையை பார்த்த? ஏய், இந்த வீட்டில் தானே நாங்க எல்லாரும் இருக்கோம். அத்தைக்கு தெரியுமா? ஏய் சில்பா, நீ வேற சும்மா இருக்கியா? வாயை வச்சுட்டு சும்மா இரு. ஓகே, அப்ப ஈவினிங் மீட் பண்ணுவோம். நான் போயிட்டு கால் பண்றேன், சரியா? ஓகே ராம், டேக் கேர், பாய். சில்பா, எவ்வளவு பெரிய உண்மையை எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. அத்தைக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னே போடுவாங்க. என்ன பண்ணிருக்க? ஏய், ஏண்டி இப்படி பண்ண? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம ஊனு கத்தாத. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில நீங்க ஒன்றும் வாழ வேண்டாம், என் வாழ்க்கையில நீங்க யாரும் குறுக்கிட வேண்டாம். இது ஏன் பிரச்சனை, என் புருஷன் பிரச்சனை. அந்த ஆளுக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுல எனக்கு அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. அதான் என்னை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்திய அவன் எடுக்கிற சீரியல்ல நடிக்க வைப்பானா? இங்க பாரு, எனக்கும் ஆட்கள் இருக்காங்கன்னே எனக்கும் காட்ட தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. சில்பா, நீ பண்றது தப்பு. அறிவு கட்டத்தனமா செஞ்சுட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்ற. இங்க பாரு, உன்னால சரி வர அந்த கேரக்டருக்கு நடிக்க முடியாதுதான் அவன் வேற ஆளை பிக்ஸ் பண்ணியிருக்கான். தேவையில்லாம இப்படி அறிவு கட்டத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்காத. முத்தழகே, உனக்கு இந்த வீட்டில் எவ்வளோ உரிமை இருக்கோ அவ்வளோ உரிமை எனக்கு இருக்கு. என் லைஃப்ல நீ தலையிடாத, எனக்கு தெரியும். ஏய், அவன் இந்த குழந்தைய உயிரான்னு நினைச்சிட்டு இருக்கான். நீ பெசாட்டி யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எவனையோ ஒருத்தனை வர சொல்லி அவன்கிட்ட சான்ஸ் கேட்டிருக்க. இது அவனுக்கு தெரிஞ்சா உன்னை ஊண்டி இல்லைன்னு பண்ணிடுவான். அதை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னாச்சு முத்தலுக்கு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? இப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். சரி, ஒரு கப்பு காஃபி கிடைக்குமான்னு பார்த்தேன், யாரும் வீட்டில் இல்லை. சரி, குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்ககிட்ட காஃபி கேட்கலாமேன்னு வந்தா நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க. யார்கிட்ட இப்படி கத்திட்டு இருக்க? ஐயோ அக்கா, இந்த வீட்டில் என்னென்னலாமோ நடக்குது. இதெல்லாம் கேள்விப்பட்டா அத்தை அவ்வளோதான், எனக்கே மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்னடி என்னாச்சு? சுப்புலட்சுமி அக்கா விவகாரம் தானே, அதெல்லாம் கண்டுக்காத, விடு. ஐயோ அக்கா, அவ எதுக்கு உங்ககிட்ட அரை வாங்கினான்னு கேட்கணும்னு வந்தேன். அப்போ நீ வீட்டில் இல்லை. சரி, வந்த பிறகு கேட்டுக்கலாமேன்னு விட்டேன். அது இல்லை, இது வேற பிரச்சனை. என்னடி பிரச்சனை? என்னாச்சு? அதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்துட போகுது? நீ வேற சும்மா இருக்கா? எனக்கே மயக்கம் வருது. இந்த சில்பா என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா? எக்கா, நீ கேள்விப்பட்டுனா துடிச்சு போயிருவ. ஏண்டி, மாசமா இருக்கிற பொண்ணை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பியா? அவ இப்போ ஏதாவது வேலை செய்யலன்னு சொல்ல போற, அப்படித்தானே? ஏய் விடு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு நானும் காஃபியை குடிச்சிட்டு உன் கூட வேலையை பார்க்குறேன், போதுமா? நீ ஒத்தையில எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு, அதானே இப்படி பேசுற? அக்கா, நீ உண்மையிலே டாக்டருக்கு படிச்சியா இல்லை வெறுமனே டாக்டரா? லூசு மாதிரி பேசாதக்கா. வீட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? என்னடி இப்படி கேட்குற? என்ன சொல்லு. அவ மாசமா இருக்கா. அவளை நீ என்னைக்காவது செக் பண்ணியிருக்கியா?
அவ எப்போ குழந்தைய கலைச்சானே தெரியல. அவ ஆபாஷன் பண்ணிட்டானே. அவ ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்திருந்தான். அவன்கிட்ட சொல்லிட்டு எங்கேயோ சீரீஸில் நடிக்க போகிறேன், அவன் சாயங்காலம் யாரையோ வந்து பாருங்கிறான், இவளும் சரிங்கிறா. என்னடி சொல்ற? குழந்தைய கழிச்சிட்டாளா? ஏய், இது எப்ப நடந்துச்சு? என்ன உண்மைதானா? ஏக்கா, நானே வாய் அடிச்சு போய் நிற்கிறேன். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏக்கா, இவளுக்கு எவ்வளோ தென்னாவட்டும் திமிரும். ஐயோ, அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், இந்த வீட்டையே ரெண்டாக்கிருமே. ஏக்கா, எனக்கே இப்போதான் தெரியும். அவ எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போறா தெரியுமா? ஏய், இந்த வீட்ல தானே நான் இருக்கிறேன். எப்ப நடந்துச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் யாருக்கிட்ட கேட்காம எப்படி இவ பண்ணுனா? அதான் சொல்கிறேன், நீ ஒரு டாக்டர்னு இங்கே உட்காந்துருக்கியே, ஏதாவது கண்டுக்கிட்டியா? இங்கே பாரு, அவ சொல்லாமல் பெரியாம யாருக்கும் தெரியாம, அவ புருஷனுக்கே தெரியாம இந்த காரியத்தை பண்ணியிருக்கா. இந்த பாவி மவள, குழந்தை இல்லாம எத்தனை பேரு கஷ்டப்படுறாங்க. தினம் தினம் என் ஆஸ்பத்திரிக்கு வந்து கண்ணீர் சிந்திட்டு போறவங்கள பார்த்தா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கு. ஒரு தாய்ங்கிறத மறந்து இப்படி ஒரு காரியத்தை யாருக்கிட்டே சொல்லாம பண்ணியிருக்கா. அவளுக்கு எவ்வளவு தெனாவட்டும் திமிரு இருக்கணும். இப்பவே போய் என்ன ஏதுன்னு கேட்போம், வா. ஐயோ அக்கா, அத்தைக்கு தெரியாம இது பெரிய பிரச்சனையாயிரும். உடனே அத்தைக்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிப்போம், வா. நாளைக்கு அத்தைக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு தெரிஞ்சாலும் ஒரே இதுதான். இப்பவே போய் சொல்லிடுவோம், வா. ஆமாட்டி, அத்தை மேல மேல ஒவ்வொரு பிரச்சனையும் தாங்கி தாங்கி மனசு வலிச்சு அழுதுகிட்டு உட்காந்துருக்கும். என்னதான் இருந்தாலும் அத்தைக்கு தெரியாம இவ இந்த காரியத்தை பண்ணிருக்க கூடாது. அவ புருஷன் இன்னும் 8 மாசத்துல புள்ள வந்துரும்னு ஏங்கிட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு அப்புறமா தெரிய வந்தா பைத்தியமே பிடிச்சிரும். வா, உடனே போய் சொல்லுவோம். சரிக்கா, வா.